வணக்கம். நாம எல்லோருமே ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம். ஒரு குழந்தை எப்படி வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனா மாறுது? வெறும் உடம்பு மட்டும் வளர்றதில்ல. அவங்களோட குணம், பழக்கவழக்கம், உணர்ச்சிகள், அப்புறம் எது சரி, எது தப்புன்னு முடிவு பண்ற விதம், இதெல்லாம் எப்படி உருவாகுது? இன்னைக்கு நாம இந்த ஆழமான பயணத்தை தான் மேற்கொள்ள போறோம். இதுக்காக நம்ம கையில இருக்கிற ஆதாரம், உளவியல் பற்றிய ஒரு ஆய்வு வழிகாட்டி. நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு மனுஷன் சமூக ரீதியா, உணர்ச்சி ரீதியா, அப்புறம் ஒழுக்க ரீதியா எப்படி படிப்படியா உருவாகுறான்றத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறது தான். இது ஏன் முக்கியம்னா, நம்மள பத்தியும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் சரி, அவங்களோட நடத்தைகள சரியா புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல சமூக வளர்ச்சி. இதுனா என்ன? சும்மா 4 பேர்கிட்ட பேசுறது, பழகுறது மட்டும்தானா? இல்ல இல்ல அதுக்கும் மேல நீங்க கொடுத்திருக்கிற ஆய்வு வழிகாட்டியில ஹார்லாக்னு ஒரு ஆய்வாளர் இதை ரொம்ப அழகா சொல்றார். ம். சமூக வளர்ச்சிங்கிறது நாம வாழ்ற சமுதாயத்தோட பழக்க வழக்கங்கள், மரபுகள், மதிப்புகள் இது எல்லாத்தையும் கத்துக்கிறது. ஓகே, கத்துக்கிட்டு. ஆமா, கத்துக்கிட்டு மத்தவங்களோட உறவுல ஒரு முதிர்ச்சியை அடையிறது. சிம்பிளா சொல்லணும்னா சமூகத்தோட ஒரு அங்கமா மாறுறது. இதுல ஒரு சுவாரஸ்யமான கோணம் இருக்கு. இது நான் அப்படிங்கிற நிலையிலிருந்து நாம் அப்படிங்கிற நிலைக்கு போற ஒரு பயணம்னு சொல்லலாமா? அருமையான ஒப்பீடு. அதுதான் விஷயம். அதாவது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற யோசனையிலிருந்து நமக்கு என்ன நல்லது அப்படிங்கிற ஒரு கூட்டு உணர்வுக்கு மாறுறது. கரெக்ட். இதுல ரெண்டு முக்கியமான படிகள் இருக்கு. ஒன்னு, சமூக விழிப்புணர்வை பெறுதல். அப்படின்னா? அதாவது நம்மள சுத்தி என்ன நடக்குது, இந்த சமூகத்துல எழுதப்படாத விதிகள் என்ன, மத்தவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. சரி. ரெண்டாவது. ரெண்டாவது, சமூக செயல்கள்ல பொறுப்போட பங்கெடுக்கிறது. சும்மா வேடிக்கை பார்க்காம நம்மளோட பங்களிப்பை செய்யறது. அப்போ இந்த பயணப்போட இறுதி கட்டம் சமூக முதிர்ச்சி. அப்படி ஒருத்தரோட குணங்கள் எப்படி இருக்கும்? ம் ஆய்வு வழிகாட்டி சில பண்புகளை சொல்லுது. சமூகத்துல தன்னோட பங்கு என்னன்னு புரிஞ்சுக்கிறது, பொறுப்புகளை ஏத்துக்கிறது. ஒரு நிமிஷம். இது கேக்குறதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம எல்லார் கூடவும் அனுசரிச்சு போற ஒருத்தர மாதிரி தெரியலையா? ஆ நல்ல பாயிண்ட். சமூக முதிர்ச்சிக்கும் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு பீப்பிள் ப்ளீசருக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒரு பீப்பிள் ப்ளீசர் மத்தவங்களோட கருத்துக்களுக்கு பயந்து தனக்கு உடன்பாடு இல்லாட்டியும் அதை ஏத்துப்பார். ஆமா. ஆனா சமூக முதிர்ச்சி அடைஞ்ச ஒருத்தர் மத்தவங்களோட உணர்வுகளையும் மதிப்பார். ஆனா அதே சமயம் தன்னோட நிலைப்பாடு என்னன்னதும் தெளிவா யாரையும் புண்படுத்தாம வெளிப்படுத்துவார். அவரோட நோக்கம் பயம் இல்ல, புரிதல். புரியுது. இது ஒரே நாள்ல வர்ற விஷயம் இல்ல. இது ஒரு வாழ்நாள் பயணம் மாதிரி தெரியுது. ஆமா, கண்டிப்பா இந்த பயணத்துக்கு ஏதாவது ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கா? இருக்கு. அதுக்குதான் எரிக் எரிக்சனோட 8 சமூக வளர்ச்சி நிலைகள்னு ஒரு கோட்பாடு ரொம்ப பிரபலமானது. ஓகே. நம்மளோட முழு வாழ்க்கையுமே ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம சந்திக்கிற ஒரு சமூக போராட்டமா அவர் பார்க்கறாரு. அந்த போராட்டத்துல நாம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம குணம் உருவாகுது. ஒரு நிமிஷம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே போராட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்களா? ஒரு பச்சை குழந்தைக்கு என்ன சமூக போராட்டம் இருக்க போகுது? ஆமா, அதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். சிசு பருவம், அதாவது 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட போராட்டம் நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் நடுவுல நடக்குது. அப்படியா? ஆமா, அந்த குழந்தைக்கு பசிக்கும்போது, அழும்போது அதோட அம்மா உடனே தேவைகளை நிறைவேற்றினா அந்த குழந்தைக்கு இந்த உலகத்து மேல ஒரு நம்பிக்கை வரும். நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு வரும். அதுவே நடக்கலைனா? நடக்கலைனா இந்த உலகமே ஒரு பயமான இடம் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை உருவாகிடும். அப்போ ஒரு குழந்தையோட அழுகையினதும் வெறும் பசிக்காக இல்ல, அது ஒரு சின்ன எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அடடா, இது வேற கோணத்துல இருக்கு. சரி, அடுத்ததா குமரப்பருவம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குழப்பமான காலம். நான் யார் அண்ண கேள்வி. கரெக்ட். அதத்தான் எரிக்சன் அடையாளம் மற்றும் குழப்பம் சொல்றார். இந்த வயசுல குடும்பத்தை விட நண்பர்கள் குழுவோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அவங்க நம்மள எப்படி பார்க்கறாங்க, அவங்க கிட்ட இருந்து நாம எப்படி தனிச்சு தெரியிறோம், இதையெல்லாம் வச்சுதான் நம்ம அடையாளத்தை நாமளே உருவாக்க முயற்சிப்போம். இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல இந்த அழுத்தம் இன்னும் அதிகம் நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு பர்சனல் பிராண்ட் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்போ நடு வயசுல எல்லாம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு என்ன போராட்டம் இருக்கும்? நடுவயதுல வர்ற போராட்டம், உருவாக்கும் திறன் மற்றும் தேக்க நிலைக்கு நடுவுல. இந்த காலகட்டத்துல நம்மளோட கவனம் அடுத்த தலைமுறை, சமூகம்னு நம்மளோட பங்களிப்பு செய்யறதுல இருக்கும். உதாரணத்துக்கு? ஒரு வேலையை சிறப்பா செய்யறது, பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கறது, நம்ம அனுபவத்தை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு ஏதாவது ஒரு வகையில நாம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்.
அப்படி இல்லன்னா? அப்படி எதுவும் செய்யாம நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும்போது ஒருவித தேக்க நிலை, ஒரு வெறுமை வந்துடும். ஓகே. இப்போ நாம சமூகத்துல எப்படி நம்ம இடத்த புடிக்கிறோம்னு பார்த்தோம். ஆனா, இந்த பயணம் நம்ம உணர்ச்சிகளோட ஆழமா சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, அது இல்லாம இது இல்ல. அடுத்து, உணர்ச்சி வளர்ச்சிய பத்தி பார்க்கலாம். உணர்ச்சிகள், கோபம், சந்தோஷம், பயம் இது இல்லாம வாழ்க்கையே இல்ல. ஆனா இந்த உணர்ச்சிகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பையும் மனசையும் ஒரு உந்துதலுக்கு உள்ளாக்கி, ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடந்துக்க தூண்டுற ஒரு சக்தி தான் உணர்ச்சி. ம். இப்போ இங்க இயர்க்ஸ் டாக்சன் விதிய பத்தி பேசலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விதி. அதென்ன விதி? ஒரு கிட்டார் கம்பியை நினைச்சுக்கோங்க. ரொம்ப லூசா இருந்தா இசை வராது, ரொம்ப டைட்டா இருந்தா அருந்துடும். சரி. சரியான பதத்துல இருந்தாதான் இனிமையான இசை வரும். அதே மாதிரி தான் நம்ம உணர்ச்சிகளும். கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம பரீட்சை எழுதினா கவனம் இருக்காது. ஆனா பதட்டம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா தெரிஞ்சது கூட மறந்து போயிடும். எக்ஸாக்ட்லி. அந்த சரியான அளவுல இருக்கிற உணர்ச்சி தூண்டல் தான் நம்மளோட செயல்திறனை உச்சத்துக்கு கொண்டு போகும். அருமையான உதாரணம். இந்த உணர்ச்சிகள்லாம் நமக்கு எப்படி வருது? பிறக்கும் போதே எல்லா உணர்ச்சிகளோடவும் தான் பிறக்கிறோமா? இல்ல, அதுதான் சுவாரஸ்யம். பிரிட்ஜஸ் அன்னோ ஆய்வாளரோட கோட்பாடு இதை ரொம்ப அழகா விளக்குது. ஓகே. ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுகிட்ட பொதுவான கிளர்ச்சின்னு ஒரே ஒரு உணர்ச்சி தான் இருக்குமா. அதுக்கு நல்லது கெட்டதுன்னு எந்த பாகுபாடும் கிடையாதாம். ஒரே ஒரு உணர்ச்சியா? ஆமா. ஆனா குழந்தை வளர அந்த ஒற்றை உணர்ச்சி ஒரு மரத்தோட கிளைகள் பெரியற மாதிரி பல உணர்ச்சிகளா பிரியுது. வாவ்! முதல்ல மகிழ்ச்சி, துயரம்னு ரெண்டா பிரியும். அப்புறம் மகிழ்ச்சியிலிருந்து ஆனந்தம், பூரிப்பு, பாசம்னு புது கிளைகள் வரும். துயரத்திலிருந்து கோபம், வெறுப்பு, பயம், இப்படி நம்ம உணர்ச்சிகளோட வரைபடத்தையே இது விளக்குது. இப்போ உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய பேசுறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. இந்த உணர்ச்சி காட்ட சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை வழி நடத்துற திறன் தான் உணர்ச்சி நுண்ணறிவு. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு 2 சூப்பர் பவர்ஸ் தேவை. ஒன்னு, நம்ம உணர்ச்சிகளையும் மத்தவங்களோட உணர்ச்சிகளையும் சரியா அடையாளம் கண்டுகிறது. சரி. நம்ம ஃப்ரெண்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அவரோட முகம் வாட்டமா இருக்கிறத வச்சு அவர் உண்மையில வருத்தத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது சூப்பர் பவர்? ரெண்டாவது, அப்படி தெரிஞ்சுக்கிட்ட தகவலை வச்சு நம்ம சிந்தனையையும் செயலையும் வழி நடத்துறது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நமக்கு பயங்கர கோபம் வரும்போது உடனே ஒரு கோபமான மெயில் அனுப்பாம, சரி இப்ப நாம கோவத்துல இருக்கோம், கொஞ்சம் அமைதியான பிறகு பதில் சொல்லலாம்னு முடிவு பண்றது. சுருக்கமா சொன்னா உணர்ச்சிகளை பத்தி ஸ்மார்ட்டா இருக்கிறது. கரெக்டா சொன்னீங்க. நம்மளையும் மத்தவங்களையும் சரியா ரீட் பண்றது. அப்போ உணர்ச்சி முதிர்ச்சி அடைஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பார்? அவர் உணர்ச்சிகளையே காட்ட மாட்டாரா? ஒரு ரோபோ மாதிரி? இல்லவே இல்ல. உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல, அதை சரியா நிர்வகிக்கிறது தான் உணர்ச்சி முதிர்ச்சி. ம். அவங்களுக்கு எப்போ, எங்கே, எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னு தெரியும். ஒரு நெருக்கடியான சூழல்லையும் நிதானத்தை இழக்க மாட்டாங்க. முக்கியமா தண்ணீரக்கத்துல மூழ்க மாட்டாங்க. அதாவது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பாம பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிப்பாங்க. ஆமா, அதுதான். சரி. இப்போ நாம சமூகத்துல எப்படி நடந்துக்கிறோம், நம்ம உணர்ச்சிகளை எப்படி கையாள்றோம்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. சில நேரங்கள்ல சமூகம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணா இருக்கும், ஆனா நம்ம மனசுக்கு சரின்னு படுறது ஒண்ணொண்ணா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நாம எப்படி முடிவு பண்றோம்? இதுதான் நம்மள ஒழுக்க வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, ஒழுக்க வளர்ச்சி. எது சரி எது தப்புன்னு நாம எப்படி முடிவு பண்றோம்? நம்ம மனசாட்சி எப்படி உருவாகுது? நீங்க கேட்ட கேள்விதான் இதுக்கு சரியான தொடக்கம். சமூக வளர்ச்சியும் ஒழுக்க வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. எப்படி? ஒரு சமூகத்தோட அறநெறிகளை, அதாவது எது சரி எது தவறுன்னு அந்த சமூகம் எதை ஏத்துக்கிட்டு இருக்குன்றத கத்துக்கிறது தான் இதுல படி. இங்கதான் பியாஜே, கோல்பர்க்னு 2 பேர் வராங்க. பியாஜே குழந்தைங்களோட சிந்தனை ஆராய்ச்சி செஞ்சவர்னு படிச்சிருக்கேன். ஆமா, அவரோட முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா குழந்தைகளோட ஒழுக்க சிந்தனை எப்படி காலப்போக்குல மாறுது அப்படின்றது தான். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு செயலோட விளைவு தான் முக்கியம், அதுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் முக்கியம் இல்ல. புரியல, ஒரு உதாரணம். ஓகே, ஒரு குழந்தை தெரியாம 10 கப்ஸை உடைச்சிருது. இன்னொரு குழந்தை வேணும்னே ஒரு கப்பை உடைச்சிருது. சின்ன குழந்தைங்க கிட்ட கேட்டா 10 கப்ஸ் உடைச்சது தான் பெரிய தப்புன்னு சொல்லும். ஏன்னா 10 அப்படின்றது பெரிய நம்பர். கரெக்ட். ஆனா நாம வளர வளர விளைவை விட அதுக்கு பின்னாடி இருந்த நோக்கத்தை பார்க்க கத்துக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இது ஒரு அடிப்படையான மாற்றம். இத வச்சுதான் கோல்பர்க் அவரோட கோட்பாட்டை உருவாக்கினாரா? ஆமா, கோல்பர்க்
பியாஜேயோட இந்த வேலைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனார். அவர் ஒழுக்க வளர்ச்சிய 3 முக்கிய நிலைகளா பிரிக்கிறார். முதல் நிலை என்ன? முதல் நிலை மரபுக்கு முந்தைய நிலை. இது பெரும்பாலும் குழந்தைகள் கிட்ட காணப்படும். இந்த நிலையில சரி தப்பு அன்னோத தண்டனை வெகுமதியை வச்சுதான் முடிவு செய்யப்படும். இது செஞ்சா சாக்லேட் கிடைக்குமா அல்லது இத செஞ்சா அடி கிடைக்குமா அப்படி. எக்ஸாக்ட்லி. சுயநலம் தான் இங்க அடிப்படை. சரி, அடுத்த நிலை. பெரும்பாலான பெரியவங்க இந்த நிலையில தான் இருப்பாங்கன்னு வழிகாட்டி சொல்லுது. ஆமா, அது மரபு நிலை. இந்த நிலையில சமூகத்தோட சட்டங்களையும் விதிகளையும் மதிக்கிறது தான் ஒழுக்கம். நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்குறதும் சட்டத்தை மீறாம நடக்கிறதும் இந்த நிலையோட அடையாளங்கள். சமூகம் என்ன சொல்லும் என்ற கேள்விதான் முக்கியமா இருக்கும். ஆமா, நம்ம சமூகத்தோட முதுகெலும்பே இந்த நிலையில இருக்கிற மக்கள் தான். அப்போ 3வது நிலை மரபுக்கு பிந்தைய நிலை. இதுதான் ரொம்ப சிக்கலானதும் உயர்வானதும்னு சொல்றாங்க. ஆனா இது சட்டத்தையே மீறதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிற மாதிரி இல்லையா? இதுதான் இந்த கோட்பாட்டோட மையப்புள்ளி. இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட நெறிமுறைகளும் உலகளாவிய மனித உரிமைகளும் தான் முக்கியம், சட்டங்கள் இல்ல. ஒரு சட்டம் மனிதநேயத்துக்கு எதிரா இருந்தா ஆமா, அந்த சட்டத்தை மதிக்காம இருக்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க. இது சட்டத்தை மதிக்காம இருக்கிறது இல்ல, சட்டத்தை விட உயர்ந்த ஒரு நீதியை மதிக்கிறது. காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி தலைவர்கள் சரியான உதாரணம். அவங்க காலத்துல இருந்த சட்டங்களை மீறினாங்க. மரபு நிலையிலிருந்து பார்த்தா அவங்க குற்றவாளிகள். ஆனா அவங்க மனித உரிமைகள், சமத்துவம் உலகளாவிய கொள்கைகளுக்காக போராடினாங்க. அப்போ ஒரு ஹீரோவுக்கும் தனக்கு மேல சட்டம் இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தருக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்கறத வச்சுதான். சுயலாபத்துக்காக சட்டத்தை மீறினா அது முதல் நிலை. ஆனா ஒரு உயர்ந்த கொள்கைக்காக தனிப்பட்ட ஆதாயம் இல்லாம ஒரு அநீதியான சட்டத்தை எதிர்த்தா அதுதான் 3வது நிலை. இது நிஜ வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் இந்த கோட்பாட்டோட சவாலே. அப்போ சரி தவறுன்றது ஒரு கல்வெட்டு மாதிரி நிலையானது இல்ல. நம்ம சிந்தனை வளர வளர அதுவும் நம்ம கூடவே வளர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. நாம ஒரு பெரிய பயணத்தை முடிச்சிருக்கோம். நான் அன்ன சுயநலத்தில இருந்து நாம் அன்ன சமூக உணர்வுக்கு வர்றது. ஒரே ஒரு கிளர்ச்சி உணர்வுல இருந்து பலவிதமான உணர்ச்சிகளோட ஒரு காட்டிய உருவாக்குறது. ஆமா, அப்புறம் தண்டனைக்கு பயப்படுறதுல இருந்து உலகளாவிய நீதிய புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி உருவாகுறான்னு பார்த்தோம். இந்த நிலைகளை புரிஞ்சுக்கிறனால ஒரு பெரிய நன்மை இருக்கு. நம்ம மேலயும் மத்தவங்க மேலயும் நமக்கு ஒரு வித இரக்கம் வரும். ஆமா, அது உண்மை. இனிமே ஒரு டீனேஜ் பையன் ஏன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கான்னு கோவப்படாம, ஓ அவன் எரிக்சன் சொன்ன மாதிரி அவனோட அடையாளத்தை தேடிட்டு இருக்கான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன குழந்தை தண்டனைக்கு மட்டும் பயப்படும்போது எரிச்சல் அடையாம இது பியாஜே சொன்ன வளர்ச்சி நிலைன்னு உணர முடியும். கரெக்ட். இது நம் உறவுகளை மேம்படுத்தும். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. ஒழுக்க வளர்ச்சியோட உச்சகட்டம் உலகளாவிய நெறிமுறை கொள்கைகளை அடிப்படையா கொண்டதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஆனா இவ்ளோ வித்தியாசமான கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள், மதிப்புகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல அந்த உலகளாவிய கொள்கைகள் எது அப்படின்றதுல நம்மால என்னைக்காவது ஒரு பொதுமான முடிவுக்கு வர முடியுமா? இல்ல, அது ஒரு அடைய முடியாத கனவா? இத பத்தி நீங்க யோசிக்கலாம்.